மதுரை தமிழ் மன்ற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எஸ்ஆர்பி எக்ஸாம் 5ஆம் தேதி நடந்து முடிந்து விட்டது. எல்லாரும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்து டிஆர்பி எக்ஸாம் வந்து 11ஆம் தேதி வர இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்ஆர்பி எக்ஸாமுடைய கொஸ்டின்ஸை ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமாக அவர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக இந்த செஷன் மதுரை தமிழ் மன்ற மாணவர்களுக்கு வந்து நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம். ஈவன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 கேள்வி வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்தது. அது வதந்தியாகவே இருந்தால் கூட அது தயாராகாம போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறதுனால நாங்கள் 10 நாள் அதுக்காக ஸ்பெஷலா அந்த ரீசனிங் அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரைனிங் கொடுத்ததுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நல்லா எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. ஈவன் கம்ப்யூட்டர்ஸ்லயுமே கூட நம்ம ஒரு 10 கேள்வி 12 கேள்வி எதிர்பார்த்தாலும் கூட நம்ம அதுக்குன்னு சொல்லி ஒரு 5 நாள் கிளாஸ் வச்சு கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணதுனால அதில் உள்ள கேள்விகளையுமே வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்ணாத மற்ற நேயர்கள் மற்ற மாணவர்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எஸ்ஆர்பி கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர், இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்ன்னு சொல்லி ஒரே அந்த கொஸ்டின் பேட்டர்ன் ப்ரிப்பரேஷனாகவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சு கொஞ்சம் பின்னாடி டீப்பாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் கதை கேட்டு முன்ன பின்ன அதுக்குரிய இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அதுதான் நம்மளோட மதுரை தமிழ் மன்றத்தோட ஸ்டைலேவும். ஒரு சிலர் கூட கிளாஸ்ல கூட நினைப்பாங்க, என்னடா இது இவங்க இவ்வளவு பிளேடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கதைகள் எல்லாம் கேட்க தான் நமக்கு அதுக்கு முன்னால் என்ன நடந்தது, அது என்ன காரணத்திற்காக நடந்தது, அதனுடைய ஒரு விரிவான நோக்கம் என்ன, அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேள்விகளை மாத்தி மாத்தி கேட்டா கூட திருப்பி கேட்டா கூட நமக்கு அந்த கான்செப்சுவலா கிளியர் இருக்கிறதுனால நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வீடியோல நான் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் 22 கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் அதனுடைய ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்றேன். இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து கூட்டுறவு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்குரிய நமக்கு வந்த கொஸ்டின் பேங்க் வந்து நான் இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்ஆர்பி கொஸ்டின் வந்து ஒரு பிடிஎஃபா இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். எல்லா வீடியோக்கு கீழேயுமே வந்து அது பிடிஎஃப் இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே போங்க. அதுக்குரிய ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சி மாடல் கொஸ்டின்ஸ், ஏபிசின்னு 3 டைப்பாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கேள்விகள் சேமாக இருக்கும், ஆனால் சீக்வன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். இது வந்து சி கொஸ்டினோட சீக்வன்ஸில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொஸ்டின் என்னென்னா, விச் டைப் ஆஃப் query இன் எம்எஸ் Access is specifically used to calculate restructured data for analysis by grouping totals of 2 dimensions, one in the left side and other across the top. Actually speaking, நம்மளுடைய சிலபஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸே கொடுக்கல. அவங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது, எக்ஸல் இருக்குது, மற்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருந்தது. ஆனால் ஆக்சஸ்க்குள்ள வந்து இந்த சிலபஸ் வரும் அப்படிங்கிறது வந்து as per the டாக்குமெண்ட்ஸ் இல்லை. ஆனாலும் இந்த இதில் வந்து ஒரு 4 கேள்வி வந்து எம்எஸ் Accessல இருந்து வந்திருக்குது. ஸோ அதற்கான பதில்களை வந்து நான் சொல்லிடுறேன். டிஆர்பிக்கு உள்ளவங்க வந்து கொஞ்சம் மேலோட்டமா அக்சஸ் பத்தியும் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அறிவுரை. ஸோ இதுல வந்து நம்ம படிக்காட்டிலுமே கூட ஒரு சின்ன காமன் சென்ஸை வச்சு யூஸ் பண்ணலாம். ஒன் ஃப்ரம் த லெஃப்ட் சைட் த அதர் அக்ராஸ் த டாப் அப்படின்னாலே ஒரு கிராஸ் டேப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வருகிறது. ஸோ அதர்வைஸ் நம்ம இதுல வந்து செலக்ட் query, append query, cross tab query and make table query அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் query அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பெசிபிக் டேட்டாவை வந்து அந்த டாக்குமெண்ட்ல இருந்து வெளியெடுக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் அந்த செலக்ட் query யூஸ் ஆகுது. அப்பெண்ட் query அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுல வந்து adds data to another table. ஓகே, அப்புறம் மேக் டேபிள் query அப்படிங்கிறது வந்து புதுசா ஒரு டேபிள்ல வந்து டு கிரியேட் a நியூ டேபிள் ஃப்ரம் query ரிசல்ட்ஸ். நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள இருந்து ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் மேக் டேபிள் query அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து cross tab query. ஓகே, செகண்ட் வந்து which is the fastest memory, hard disk, main memory, cache memory, blu-ray disk அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ மெயின் மெமரி, ரேம், ஹார்ட் அது வந்து மற்ற கேஷ் மெமரியை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும்.
ஹார்ட் டிஸ்க், ப்ளூரே டிஸ்க் அதெல்லாம் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ அதுங்களோட ஸ்பீட் வந்து ரேமை விடவும் கொஞ்சம் லோவர் ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் ஹியர் இஸ் சி. நம்ம கிளாஸ் ரூமில் வந்து இந்த ஸ்லைடு கொடுத்துருந்தோம். இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு இங்கே ஸ்பீட் அப்படின்னு ஒரு காலம் போட்டிருக்கிறோம் இல்லையா, ஃபாஸ்டஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்ஸ், அண்ட் தென் L1 L2 L3 லேயர்ஸில் இருக்கிறவங்க வந்து வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். And then RAM, the main memory, is faster. It is in the motherboard. ROM is read-only memory. They are also equally fast. But அது கீழே தான் வருது secondary storage, hard disk, disk drive, SSD, அதெல்லாம் வந்து slowest அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்பீடோட கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்க, இது ரேங்கிங் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வியை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு கூட திரும்ப ஒரு படிச்சுக்கோங்க. ஓகே. Next question is, which of the following is not a type of computer network? ரொம்ப சிம்பிளான question. நம்ம computer types of network என்னெல்லாம் பார்த்தோம்? LAN, Metropolitan Area Network, Wide Area Network, Wireless LAN கூட இருந்தது, WLAN, so Campus Area Network, CAN அதெல்லாம் இருந்தது. பேன் கார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு மாதிரியான வருவாய் துறை சம்பந்தப்பட்ட அக்கௌண்டபிலிட்டியை பண்ற ஒரு கார்டு, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு கார்டு. ஸோ இது வந்து நெட்வொர்க்கிங்ல வராது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வைட் ஏரியா நெட்வொர்க்? வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து உலகளாவிய நெட்வொர்க், அது வந்து இன்டர்நெட். ஸோ இதுல வந்து மற்ற என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆஃபீஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறது, அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லலாம். ஹோம் நெட்வொர்க் என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எத்தனை சிஸ்டத்தை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டைரெக்டாக நம்ம ஒரு கம்ப்யூட்டரோடைய ஒரு டேபோடைய கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் வரும். அதே நம்ம வைஃபைல வச்சுட்டு கனெக்ட் பண்ணோம்னா WLAN அப்படிங்கிற கேட்டகரியில் வரும் ஹோம் நெட்வொர்க். ஸ்கூல் நெட்வொர்க்கும் வந்து கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க், நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு லேபார்டரி இருக்கு, இந்த சைடு ஒரு பில்டிங் இருக்கு, அந்த சரியா ஒரு பில்டிங் இருக்கு, வேற வேற பில்டிங்ல இருந்து கனெக்ட் பண்ணியிருந்தா அது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்னு வரும். இல்ல ஒரே சிம்பிளா ஒரு வேற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்கல, ஒரு ஸ்கூலுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா அதுவுமே லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் ஆன்சர் இஸ் இன்டர்நெட். ஓகே. Next question is, in computers, what is the full form of HTTP? So the answer is Hypertext Transfer Protocol. நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம FTP பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், File Transfer Protocol. This is something similar. So நமக்கு வந்து இது நீங்க படிச்சுட்டு போகாட்ட கூட TP அப்படிங்கிறது Transfer Protocol அப்படிங்கிறது வந்து கிளியரா இருந்திருக்கும். So இது confusion should be only between hyper terminal or hypertext அப்படின்னு சொல்லிட்டு. டெர்மினல்னா PC specific. So PC specific-ஆ இருந்ததுன்னா நம்ம வெப்சைட்ல எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். So அப்படிங்கிற ஒரு common sense logic வச்சு கூட நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். So otherwise the answer is Hypertext Transfer Protocol. And the third one is WWW, that is World Wide Web அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து W3ன்னு சொல்லுவோம். இதை வந்து it was discovered in 1989, அதுவும் கரெக்ட் தான். யார் கண்டுபிடிச்சார்? மிஸ்டர் லீ அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். So the answer is all are correct. First one. Okay. And the next question is, the speed at which the microprocessor execute instructions is called. அதாவது மைக்ரோப்ராசஸர், நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள CPU இருக்கு இல்லையா, அந்த CPU-ல ஸ்பீடை வந்து நம்ம எது மூலமா எந்த பேரில் நம்ம அதை அளக்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இது வந்து கிளாக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னா என்னன்னா, ப்ராசஸரோட வேலையே என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸிக்யூட் பண்ணணும். நீ கூட்டுன்னு சொன்னால் அது கூட்டணும், கழின்னு சொன்னால் அது கழிக்கணும், இது லோட் பண்ணு, டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அந்த CPU எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம கிளாக் ஸ்பீட் வந்து நம்ம மெஷர் பண்றோம். The speed of a microprocessor is measured how many instructions executed per second. This is known as clock speed. Okay. So pulse speed அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாம் கிடையாது. பைட் அப்படிங்கிறது வந்து டேட்டா எத்தனை kbps அப்படிங்கிறது வந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் தப்பா இருக்கும். டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல தான் நம்ம வந்து பைட் kbps mbps அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். CPU-ஓட ஸ்பீட் அப்படின்னு வரும்போது அது clock speed-ஆ இருக்கும். ஓகே. So next one is, which one is a web browser? Optionல என்ன கொடுத்திருக்காங்க? Yahoo, Google, MNS,
குரோம்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எம்என்எஸ்னு ஒண்ணு கிடையாது, அது எம்எஸ்என் அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மூணுமே என்னன்னா சர்ச் என்ஜின்ஸ், அதாவது தேடலுக்காக பயன்படுத்தக்கூடிய வலைத்தளங்கள் அப்படின்னு சொல்லலாம். குரோம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரௌசர். இதுல வேற என்னென்ன ப்ரௌசர்லாம் இருக்குன்னா, நீங்க பழைய காலத்துல இப்போ எல்லாருமே அதிகமா யூஸ் பண்றது இல்லை, பட் ஸ்டில் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் தேர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் தேர். பழைய காலத்துல வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா ஆப்பிள் எல்லாம் வந்து சஃபாரி யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து வெப் ப்ரௌசர் அப்படின்ற கேட்டகரியில வரும். மற்ற எல்லாமே வந்து சர்ச் என்ஜின் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். ஓகே. So next வந்து terrorism related to computer resources is called dash. நம்ம computer related அப்படின்னு digital அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து cyber அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். So financial fraud வந்து எங்க வேணா நடக்கலாம். Investigation is not there. This is a easy question you must have answered. It is cyber terrorism. And next is which cable connects wired devices with the LAN for sharing resources and accessing the internet. இது வந்து ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஆன்சர். மற்றபடி கிராஸ் ஓவர் கேபிள்னா என்ன, ட்விஸ்டட் கேபிள்னா என்ன, கோஆக்சியல் கேபிள்னா என்ன, அதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், இது ஈத்தர்நெட் கேபிள் தான் இன்டர்நெட்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட், ரீட் இட். ஓகே. So what is a slide transition in the context of MS PowerPoint? இதுல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கொடுத்து வச்சிருக்காங்க, அனிமேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறதும். ஆனா ஆன்சர் வந்து என்னதுன்னா விஷுவல் எஃபெக்ட் தட் அக்கர்ஸ் when moving from one slide to the next in the slide show. அதாவது நம்ம ஸ்லைடா அடுத்தடுத்து நம்ம மாத்து போகும்போது வந்து அது வந்து இப்படி விரிஞ்சிட்டு வரலாம், இல்ல குவிஞ்சிட்டு வரலாம், இல்ல மேல இருந்து இப்படி கீழே வர்ற மாதிரி இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகும், கீழே இருந்து இப்படி ஸ்லைடு ஓப்பன் ஆகும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது பண்ண வேண்டியது. அனிமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரே ஸ்லைடுக்குள்ள ஒரு 4 படம் போட்டிருக்கிறோம், இல்ல ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒன்னா வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம அனிமேஷனை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பேக்ரவுண்டை பத்தி பேசுறது என்னதுன்னா ஸ்லைட் டிசைன் பேசும். லே அவுட் ஆஃப் த ஸ்லைடு கண்டென்ட் எது பேசும்னா ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து லே அவுட் ஆஃப் த டிசைன். ஸோ இந்த நாள் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்லைட் டிரான்சிஷன் இஸ் எஃபெக்ட் பிட்வீன் த ஸ்லைட்ஸ், அனிமேஷன் இஸ் எஃபெக்ட் இன்சைட் அ ஸ்லைட். Okay, so the correct answer is now transition அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால one slide to the next slide in the slide show. B தான் answer அதுக்கு. What is the primary function of a pivot table in MS Excel? Pivot table அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மேஜர்லி ஒரு அனாலிசிஸ் பார்க்கணும், ஒரு பாஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கண்டென்ட்டை வந்து அனாலிசிஸ் வந்து புட்டப் பண்ணணும் அப்படின்னா எல்லா டேட்டால இருந்தும் ஒரு டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி குவிக்லி ஒரு சம்மரைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்றதுக்காண்டி ஒரு pivot table கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து MS Excelோட ஸ்பெஷாலிட்டி, ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ டு குவிக்லி சம்மரைஸ் அண்ட் அனலைஸ் த டேட்டா அப்படிங்கிறது தான் அதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே. In which year Mark I computer invented? It is 1994. ஓகே. இது வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஸ்டின்லயே நான் பார்த்திருக்கேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயோ மார்க் ஒன் கம்ப்யூட்டர் வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற இந்த ஹார்வர்ட் ஐகன் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வந்திருந்தது. அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து ஹார்வர்ட் ஐகன் ஐபிஎம் கம்ப்யூட்டர் கம்பெனியோட சேர்ந்து 1944ல கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் கிளாஸ்ல. அதை நீங்க கேட்டிருந்தீங்க, அந்த டாக்குமெண்ட்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ குட் ஹவ் ஆன்சர்ட் திஸ் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் வருதோ அதையும் சேர்த்து நீங்க வந்து உள்வாங்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த கொஸ்டினே மாத்தி கேட்டாலோ இல்ல அது சம்பந்தப்பட்டமான வேற ஒரு கேள்வி வந்தாலோ நீங்க அனலைஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அட்லீஸ்ட் ராங் ஆன்சர் ஒமிட் பண்றதுக்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. So calculating engine was developed by whom? Answer is D. Charles Babbage. Calculating engines also called the difference engine. This was designed by Charles Babbage. நேம் ஆஃப் த நான் வாலட்டைல் மெமரி. ஸோ நம்ம வந்து கிளாஸ்ல திரும்பவும் ஒரு கதை சொன்னோம், அதாவது அம்மா அப்பா பேர்லாம் மறக்கவே மறக்காது, அது வந்து பெர்மனண்டா மைண்ட்ல இருக்கும், நான் என்ன சாப்பிட்டோம் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்படின்லாம் வந்து ஒரு டெம்பரரி மெமரியில இருக்கும், அது வேனிஷ் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை சொல்லி நம்ம வந்து ரேமோட கதைகள் அந்த கான்செப்டை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ நான் வாலட்டைல் அப்படின்ற கண்டிஷன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா ரேமோட கேட்டகரி எல்லாமே ரேஸ் ஆகிடும். ரேம், எஸ்டி ரேம், ஆர்டி ரேம், மூணுமே. ஆர்டி ரேம்னு ஒன்று இல்லை, எஸ்டி ரேம் அது
அந்த கேட்டகரியை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்னு இருக்கு, ஆனால் ராம் தானே நம்ம நான் வாலட்டைல்னு படித்தோம். ஹார்ட் டிஸ்கை வந்து போடலாமா இல்லையான்னு கேட்டால் இன்னொரு கண்டிஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பவர் ஆஃப் பண்ணப்போ வந்து இந்த மெமரி வந்து எரேஸ் ஆகலை அப்படின்னா அதை நான் வாலட்டைல்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கிறோம்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து டெலீட் ஆக போகிறது இல்லை. இட் வில் பி தேர் இன் த ஹார்ட் டிஸ்க். ஒரு தடவை நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே டெலீட் பண்ணாதான் அது டெலீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அது ஓவர் ரைட் ஆகவோ டெலீட் ஆகவோ செய்யாது. ஸோ ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது வந்து நான் வாலட்டைல் கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி எழுதலாம். இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டினாக இல்லாட்ட கூட நம்ம கிளாஸ் ரூமில் கொடுத்துற கண்டென்ட்டை வந்து நீங்கள் தரவாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. So what is the purpose of the report footer in Microsoft Access? Again, it's an Access question, but with this will be, you can say, அதாவது ரிப்போர்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எம்எஸ் வேர்டில் ஃபூட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபூட்டர் எதுக்கு போடுவோம்? நம்ம கீழே வந்து பேஜ் நம்பர் போடணும், இல்லை நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் கொடுத்துருக்குறேன் இல்லையா, ஃபார் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து எல்லா பேஜஸ்லையும் வரணும் அப்படின்னா நம்ம ஃபூட்டரில் போயிட்டு ஒரு தடவை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா பேஜ்லையுமே கீழே வந்துடும். இல்லை மேலே கொடுக்கணும் அப்படின்னா ஒரு டைட்டில் கொடுக்கணும், ஒரு கம்பெனி நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா பேஜ்லையுமே வந்து இந்த சிம்பிள் போட்டு வச்சிருக்கிறேன், மதுரை தமிழ் மன்றம் அப்படிங்கிறது மேலே போட்டு வச்சிருக்கேன். அது வந்து ஹெடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டோட கான்டெக்ஸ்ட்ல. ஓகே. ஸோ ஹெடர் அப்படிங்கிறது மேலே வரும், ஃபூட்டர் அப்படிங்கிறது கீழே வரும். ஆனால் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்ல ரிப்போர்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற என்ன கான்செப்ட் அப்படின்னா, திஸ் இஸ் டு சம்மரைஸ் த என்டையர் ரிப்போர்ட் அட் த எண்ட். ஓகே. ஸோ பேஜ் ஃபூட்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், ரிப்போர்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட என்ன குறுகிய இது என்ன அப்படிங்கிறத வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்றது தான் ரிப்போர்ட் ஃபூட்டருடைய வேலை நோக்கம். அப்புறம் வாட் நெட்வொர்க் டோபாலஜி யூசஸ் அ சென்ட்ரல் ஹப் டு கனெக்ட் ஆல் டிவைசஸ். டோபாலஜி அப்படிங்கிறது என்ன சொன்னோம், நம்ம ஒரு நெட்வொர்க் நெட்வொர்க்கில் போனோம் அப்படின்னா எந்த விதமாக அந்த கம்ப்யூட்டர்ஸோ ஒரு ஐபேடோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லேபில் இருக்கிற காலேஜில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், என்ன விதமான கம்ப்யூட்டரான மொபைல் கம்ப்யூட்டர் டிவைஸாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது அது நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். அந்த நெட்வொர்க்கை வந்து என்ன விதமாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பெரிய ஒரே ஒரு பஸ் அப்படிங்கிறது என்னது, அதெல்லாம் இணைக்கக்கூடிய வயர் மாதிரியான கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. வந்து ரொம்ப பேசிக் லெவலில் சொல்லித்தரேன், ஸோ தட் யூ டோன்ட் ஹேவ் டு கோ ஸோ டீப் இன்டு இட். ஸோ இந்த ஒரு பஸ்ஸில் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து பஸ் டோபாலஜின்னு சொல்லலாம். சென்டரில் ஒரு நோடை போட்டுட்டு அதில் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஹப்பில் இருந்து கனெக்ட் பண்ணிக்கணும், ஸ்டார் டோபாலஜி. சென்டர் இல்லாமல் ஒன்றுக்குள்ள ஒன்று ரிங்கா ரோசஸ் விளையாடுற மாதிரி வரிசையாக ஒன்னோட ஒன்று சேர்த்து வரிசையாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது வந்து ரிங் டோபாலஜி. மெஷ் அப்படிங்கிறது என்னன்னா ரிங்காவும் இருக்கும், இந்த வெளியில இருக்கிற அந்த எல்லா கனெக்ஷனுமே இருக்கும், அது போக ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இன்னொரு கம்ப்யூட்டரோட அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகும். எந்த கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தாலும் அது இன்னொரு கம்ப்யூட்டரோட ஏதாவது ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும். அதைத்தான் வந்து மெஷ் டோபாலஜின்னு சொல்லுவோம். ட்ரீ டோபாலஜி அப்படிங்கிறது நீங்க இந்த பிக்சரை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு ட்ரீ எப்படி இருக்குமோ, ஒரு பஸ்ல போயிட்டு அப்புறம் ஒரு இதில் பிரியும், அதில் ஒரு செர்டன் அமௌண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும், அப்புறம் ஒன்று பிரியும், ஒரு கிளை மாதிரி பிரியும், அதில் செர்டன் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரியான வகையில் இது கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது ட்ரீ டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கலாம், சென்டரில் ஒரு ஹப்பை போட்டுட்டு அதுல இருந்து மற்ற கம்ப்யூட்டர்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன டோபாலஜி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய பதில் வந்து ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். மற்ற டோபாலஜினா என்னங்கிறதையும் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகே. அடுத்த கொஸ்டின் என்ன, which of the following statements about MS Access is incorrect? எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. Reports are used to present data in a formatted way. Reports include columns and sums and average. Reports are based on tables and queries. Reports are directly used to edit database records. அதாவது ரிப்போர்ட்ஸ் MS Accessல ரிப்போர்ட் வந்து இதெல்லாம் வேலையும் பண்ணும், ஆனால் அது வந்து எடிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியாது. அதுதான் தப்பான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதோட எக்ஸ்பிளனேஷனும் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ ரிப்போர்ட்ஸ் ஆர் டைரக்ட்லி யூஸ் டு எடிட் டேட்டாபேஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ரிப்போர்ட்ஸ் ஆர் ஃபார் ஒன்லி வியூவிங் அண்ட் பிரிண்டிங், இட் இஸ் நாட் ஃபார் எடிட்டிங். ஸோ அதுதான் வந்து இன்கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். What is the smallest unit of data? Smallest unit வந்து நம்ம இதுவுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம், பிட் பைனரின்னு சொல்லுவோம் இல்லையா, 0 இல்லாட்ட 1, அதைத்தான் வந்து நம்ம
பைனரி டிஜிட்டை தான் பிட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா. 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட். அப்புறம் 1024 பைட் சேர்ந்தா அது ஒரு கிலோபைட். 1024 கிலோபைட் சேர்ந்தா அது ஒரு மெகாபைட். அப்படிங்கிறது இந்த ஜிகாபைட் எல்லா கால்குலேஷன்ஸுமே நம்ம வந்து இந்த பிரிண்ட் அவுட்ல கொடுத்துருந்தோம். ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா? த ஆன்சர் இஸ் பிட். Which type of operating systems allows only one user and one task at a time? இது வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஆன்சருமே வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங். ஏன்னா இதுலேயே கொடுத்துட்டாங்க, ஒன் யூசர் ஒன் டாஸ்க், சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் திஸ் மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் டிஸ்ட்ரிபியூட்டட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன். ஓகே. So when the system restarts, which type of booting is used? It is warm booting. Cold booting அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, when the computer started from the when it is completely powered off state, நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணுறது தான் கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகாது. அது அப்படி நம்ம ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி போய் ஆன் ஆகிடும். அது வந்து வார்ம் பூட்டிங்கில் இருக்கும். அப்புறம் டச் பூட் and real boot are not standard stuff. இது வந்து உங்களுக்கு சும்மா கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ கோல்ட் அண்ட் வார்ம் ரெண்டு பூட்டிங் டைப்ஸ் தான் உண்டு. கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது கோல்டு பூட்டிங், ரீஸ்டார்ட் கொடுக்கும்போது வார்ம் பூட்டிங். ஓகே. So in India, which primary law deals with cyber crime and provides legal recognition for electronic transaction? இதுமே நம்ம வந்து நல்லாவே டிஸ்கஸ் பண்ணோம். IT Act 2000. இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதனால வந்து இன்னும் நம்ம 3 பீனல் கோட்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கூட படிச்சோம். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் அது வந்து ஆத்தென்டிகேஷன் வெரிஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த IT ஆக்ட் 2000 வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு இமெயில் மூலமாவோ இல்ல டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலமாகவோ கூட உங்களுடைய ஆத்தென்டிசிட்டியை ப்ரூவ் பண்ணலாம். அதுவுமே வந்து பேப்பர்ல எப்படி வேலிடோ அதே மாதிரி ஒரு மெயில கூட நம்ம ஒரு ஆதாரமாக காட்ட முடியும். அதுவும் ஈக்குவலா வேலிட் அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் இதுல கொண்டு வந்தாங்க. அதுதான் IT இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 மெயின்லி. ஓகே. காப்பிரைட் ஆக்ட் அப்படிங்கிறது எதை பத்தி வரும்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா நீங்க ஒரு கவிதை எழுதிருக்கிறீங்க, இல்ல நீங்க ஒரு கதை எழுதிருக்கிறீங்க, நீங்க ஒரு பெயிண்டிங் போட்டிருக்கிறீங்க, உங்களோட இன்டெலிஜென்ஸ் மூலமா நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்கிறீங்க, ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய அறிவுனால, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டினால நம்மளுடைய ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கிறோம். அதை யாராவது திருடுனாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க, அவங்களுடைய ஒரு யூடியூப் வீடியோ கூட நம்ம போடுற கண்டென்ட்டை காப்பி பண்ணி இன்னொருத்தவங்க போட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வயலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அந்த மாதிரியான ஏரியால இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில வரக்கூடிய ஒரு ஆக்ட் தான் காப்பிரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து கன்சியூமர் ரைட்ஸோட டீல் பண்ணி விடுறது. இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வெரி வாஸ்ட் கேட்டகரி. அதுல பீனல் கோட் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த இது வந்து இதோட டீல் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ண விடலாம். பட் கொஸ்டின் didn't have anything. So it's very clear, IT Act 2000. Okay.